84ல் 2 சீட் தான் வாங்கினாங்க பார்லிமெண்ட்டில். யார்? பாஜக. இன்றைக்கி எவ்வளோ சீட்டில் இருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் மக்கள் நல கூட்டணி 2016ல் உண்மையிலேயே ஒரு 3வது அணியாக வந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா, அந்த 3வது அணின்றது வந்து ஸ்பாயில் பண்ணுற அணியாக மாறுது, மற்றவங்களோட வெற்றியை ஸ்பாயில் பண்ணுற அணியாக மாறுதே தவிர கேம் சேஞ்சராக மாற மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அதுக்கு மாறாக இந்த வாட்டி வந்திருக்கிற விஜய் வந்து கேம் சேஞ்சராக வருவாரா, ஸ்பாயிலராக வருவார்ன்றது தான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து தனக்கு 30% ஓட்டு இருக்குது, 25% ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு இருக்குன்னு பல்வேறு விதமான கருத்து கணிப்புகள் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் அவருடைய ஓட்டு வங்கி என்ன நமக்கு தெரியாது. ஆமாம், தேர்தல் களத்தில் இல்லை. அதில் இப்போ தான் வந்திருக்கார். ஆனால் அவர் வந்து ஒரு பிரபல நடிகராக இருக்கார், அவருக்கு பெரிய கூட்டம் கூடுதுன்றதெல்லாம் உண்மை, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஸோ அவருடைய வாய்ப்பு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இல்லை, அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு அது அடுத்த கட்டம். அதனால தான் சொல்கிறேன், அவர் ஸ்பாயிலராக இருக்க போகிறாரான்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டுடைய ஓட்டு இப்போ திமுக இல்லாட்டி அதிமுக ஏன் ஓட்டு போடுறாங்க மக்கள்? திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் போடுறாங்க. திமுக பிடிக்கல, ஒரு சேஞ்சுக்காக போடுறாங்க. அப்போ திமுக பிடிக்கலன்னு இந்த வாட்டி நினைச்சாங்கன்னா மக்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுகவுக்கு தான் போடணும். அதிமுகவுக்கு போடாத தாவேக்காவும் திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காங்க. அதுதான் அவங்க முன்னிலைப்படுத்துறாங்க. அவங்க அதிமுக பற்றி பேசுறதே இல்லையே, முழுக்க திமுக 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி நோக்கம் என்னன்னா, அந்த அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குறதான். நாங்கள் தான் திமுகவுக்கு உண்மையான போட்டி, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் தான் போட்டி அப்படின்னு அவங்க ஏன் வராங்க? ஆக்சுவலாக அது அதிமுக அந்த சீனில் இல்லை அப்படின்னு அகற்றின, அந்த சீனில் இல்லாத ஒரு அது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சீரியஸாக போயிட்டுருக்கோம், காமெடி பண்ணாதீங்கன்னு தானே அதிமுக பற்றி சொல்கிறாங்க. மக்களால் டெலீட் செய்யப்பட்டவர்கள் தானே அதிமுக பற்றி சொல்கிறாங்க. அவங்க அதிமுக பற்றி சீரியஸாக எடுத்துக்கல. ஈவன் நவடேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கூட 2-3 நாள் பிஜேபியும் அவங்க பெருசாக, அவங்க பிஜேபியும் கொள்கை எதிரி, இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லைன்னு திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு அந்த திமுக அட்டாக்கை கூர்மைப்படுத்துகிறாங்க. அது கூர்மைப்படுத்துறது நியாயமாக பண்ணுறாங்களா, நியாயம் இல்லாத பண்ணுறாங்களான்னு விஷயம். சங்கீதா டைவர்ஸுக்கு போனாலும் திமுக தான் காரணம். கரூரில் 41 பேர் செத்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம். அப்புறம் ரஜினியை வந்து நீங்கள் வந்து திமுக தான் ரஜினியை வந்து மிரட்டி அரசியலேருந்து விலக வச்சுட்டாங்க, அதுக்கும் திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு அந்த பாயிண்டில் போயிட்டு இருக்காங்க. அது அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல் எடுபடுவான்னு பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரா? அப்போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போய் இந்த ஓட்டுகள் பிரியுது, பிரிஞ்சு 3ஆக பிரியுது. ஆக்சுவலாக 3ஆக பிரியும் போது திமுக 100 ஓட்டு இருக்குது மொத்தம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20, நான் 20, 60, 3 20, 60 வாங்கிட்டோம். இன்னொருத்தர் 30 வாங்கினார் வச்சுக்கோங்க, அவர் தானே வின் பண்ணுறாரு. அப்போ அந்த நிலையில திமுக இருக்கு. நான் 20. அப்போ திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகிறதுனால திமுக ஈஸியாக இருக்கு, ஸ்பிளிட் ஆகுது. அப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், அவருக்கு 30 தான் போகணும் எப்படி சொல்கிறீங்க, அவருக்கு 20 போனால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கலாம். அங்கே அந்த இடத்துல 20 போகாதன்னா அந்த இடத்துல விஜய் எங்கள் திமுக ஓட்டு பிரிக்கிறார்.